வார்த்தைகள் மிக மிக முக்கியம். பூமியில் உள்ள மனிதர்களுக்குள்ளாக சமாதானத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள். வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தும். பூமியிலும் பல விதமான சோதனைகளும் வேதனைகளும் உண்டாயிருக்கும். மனிதர்களே உங்களுக்கு எதிராக எழும்புவார்கள், உறவுகளும் எழும்புவார்கள். சில நேரங்களில் நண்பர்களும் உங்களுக்கு எதிராக எழும்புவார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தை பூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறது. அதுதான் உலக வார்த்தையில் அல்ல, தேவன், அதுவும் இயேசு கிறிஸ்து தன் வாயிலே சொன்ன அந்த வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். பாருங்கள், 16ஆம் அதிகாரத்திலே யோவான் புத்தகத்திலே அருமையானது 33வது வசனம் சொல்லுகிறது, என் இடத்தில், இயேசு கிறிஸ்துவிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். வேத வார்த்தைகளை சொன்னேன் என்று சொல்லுகிறார். உலகத்தில், நீங்கள் வாழும் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, துக்கம் உண்டு, சோர்வுகள் உண்டு, பலவிதமான பிரச்சனைகளுக்கு பூமியிலே முகம் கொடுப்பீர்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், சந்தோஷப்படுங்கள், சமாதானமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள். காரணம், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தை ஜெயித்து விட்டார். சத்துருவை ஜெயித்தார், வியாதிகளை ஜெயித்தார், பயங்களை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதுனாலே பிரச்சனை வேளைகளில், துன்ப வேளைகளில் சமாதானமாயிருங்கள்.